உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே எந்த காரியம் குறித்தாவது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்பி இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? சற்று நின்று நிதானமாய் சிந்தித்து பாருங்கள். வேத ஆராய்ச்சி நேயர்களை ஏசாயா தீர்க்கதரிசன பாடங்களை கற்றுக்கொள்ள அன்புடன் வரவேற்கிறோம். நாம் கடந்த நாளிலே நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய வழிகளின்படி செய்கிறோமா அல்லது விலகி செல்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும், விசுவாசிகளுடன் நட்பு கொண்டுள்ள அவ்விசுவாசிகளுக்கும் அதிக நியாய தீர்ப்பு உண்டு என்றும், வேதத்திலே 2 எத்தியோப்பியா நாடு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று ஆசியாவிலும் ஒன்று ஐரோப்பாவிலும் காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவது ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியாவிற்கு பொருத்தமாக இருக்கிறது என்றும், கொடி என்று குறிப்பிடப்படுவது உடன்படிக்கை பெட்டியை குறிக்கிறதாக இறையியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று நாம் 19 மற்றும் 20 அதிகாரங்களிலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். இந்த பாடத்திலே எகிப்தை குறித்த தரிசனங்கள் என்ன, அக்காலத்திலே என்பது எதை குறிக்கிறது, தர்தான் என்பவன் யார் என்பதையும் இன்னும் பல சத்தியங்களையும் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, நாம் இன்று சிந்திக்க இருக்கும் 2 அதிகாரங்களிலேயும் நாம் எகிப்தை குறித்த பாரத்தை பார்க்கிறோம். இது நாம் பார்க்கின்ற 6வது பாரம். இஸ்ரவேல் தேச வரலாற்றை பொறுத்தமட்டில் எகிப்து மிகவும் முக்கியமான தேசமாகும். வேத புத்தகத்திலே இந்த தேசத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல் தேசம் பிறந்ததே இந்த எகிப்து தேசத்தில்தான். யாக்கோபுவும் அவன் குடும்பத்தார் 70 பேரும் எகிப்திற்கு சென்று தங்கினார்கள். 400 வருடங்களுக்கு பிறகு இவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு தேவன் காட்டிய தேசத்தை நோக்கி சென்றார்கள். இவர்கள் புறப்படும்போது குறைந்தது 15 லட்சம் மக்கள் தொகை இருந்திருக்கும். எகிப்து அவ்வளவு பழமையான தேசம். இது ஒரு தனித்தன்மை உள்ள வரலாற்றை உடையது. இது இன்றும் நிலைத்திருக்கிறது. இன்றைய உலக வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. இந்த அதிகாரத்திலே அதற்குண்டாகின்ற மகிமையான எதிர்காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த தேசத்தின் இறந்த கால, நிகழ்கால, எதிர்கால வரலாறு இந்த பகுதியிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ராஜாக்களில் ஆகாஸ் மற்றும் எசேக்கியா போன்றவர்கள் எகிப்தோடே கூட்டணி அமைத்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நம்பத் தகுந்தவர்கள் அல்ல என்பதை இந்த ராஜாக்கள் கண்டுகொண்டதையும் நாம் வாசித்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்திலே இஸ்ரவேல் தேசம் எகிப்தின் கைகளிலே மிகவும் துன்பத்தை சகித்தது. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் எகிப்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதல் 3 நூற்றாண்டுகளில் எகிப்தில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதையும் வரலாற்றிலே நீங்கள் காண முடியும். வட ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து 3 முக்கியமான தேவனுடைய பரிசுத்தவான்களை நாம் பெற்றிருக்கிறோம். அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதனாஷியஸ், ஆரிஜன் மற்றும் அகஸ்டின் போன்றோர். இன்னும் பலர் உண்டு. இன்றைய நவீன இஸ்ரவேல் தேசத்திற்கு எகிப்து ஓர் முள் போன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், ஏசாயா 19 அதிகாரம் 1 வசனம். எகிப்தின் பாரம் இதோ, கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். எகிப்தின் விக்கிரகங்கள் தான் கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு முதலாவது காரணமாகும். இதே காரியத்தை நாம் எசேக்கியேல் புத்தகத்திலேயும் பார்க்க முடியும். எகிப்தில் உள்ள ஒவ்வொரு விக்கிரகமும் இல்லாமற் போகும் என்று கர்த்தர் அங்கே கூறுவதை பார்க்கலாம். எகிப்தை போன்று நீங்கள் வேறு எங்கும் இதை காண முடியாது. இதனை அடுத்து பாபிலோனும் அப்படித்தான். ரோமர் 1 அதிகாரம் 21 வசனம் முதல் 23 வசனம் வரை உள்ள பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் எகிப்திற்கு அப்படியே பொருந்தும். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 1:21 முதல். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள்
பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். நீங்கள் வரலாற்றை சற்றே திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரே தெய்வ வழிபாட்டை ஆதியில் எகிப்து கொண்டிருந்ததை காண முடியும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் பல தெய்வ வழிபாட்டுக்குள் விழுந்து விட்டார்கள். வானத்தின் கீழ் உள்ள சிருஷ்டிக்கப்பட்ட மாடு, தவளை, மீன் மற்றும் அனைத்து வகையான பறவைகளையும் எகிப்தியர்கள் வணங்கினார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவிக்க மோசேயை தேவன் அனுப்பிய போது அவர் ஒரு பெரிய யுத்தத்தையே நடத்தினார் என்று சொல்லலாம். அங்கே எகிப்தியர்களுடைய தேவர்களுக்கு எதிராக யுத்தம் நடந்தது. அவர்கள் வழிபட்ட எல்லா வடிவிலான தெய்வங்களுக்கும் எதிராக அவர் யுத்தம் பண்ணி அவை எல்லாம் ஒன்றுமில்லை என்பதை தேவன் நிரூபித்து காட்டினார். ஆகாயத்தில் உள்ள சூரியன், நைல் நதியில் உள்ள தவளைகள், நிலத்தில் உள்ள பேன்கள் என்று எகிப்தியர்களின் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் எதிராக ஒவ்வொரு வாதையை தேவன் வரவழைத்தார். இங்கே வசனத்திலே பார்க்கிறது போல தேவன் மீண்டும் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். ஏன்? அவர்களுடைய தெய்வங்களை அழிக்கவே. இன்றைய நாட்களில் அங்கே விக்கிரகங்கள் இல்லை. ஒரு தேவனுடைய மனிதர் எகிப்தை 2 முறை சுற்றி பார்த்துவிட்டு இவ்வாறு கூறுகிறார்: எகிப்தில் இருக்கிற இருளை போன்றதொரு இருளை நான் எங்கும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். ஆம், அங்கே தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறி இருக்கின்றது. அவர்கள் அறியாமையிலே காணப்படுகிறார்கள். ஏசாயா 19 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். சகோதரனோடே சகோதரனும் சிநேகிதனோடே சிநேகிதனும் பட்டணத்தோடே பட்டணமும் ராஜ்யத்தோடே ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரை எகிப்தியரோடே போர் கலக்க பண்ணுவேன். ஏசாயாவின் காலம் வரையிலும் அநேக பார்வோன்கள் தோன்றினார்கள். அவர்களால் தங்களுடைய மகாராஜ்யத்தை கட்டுப்படுத்தி ஆள இயலவில்லை. இராணுவம் அவர்களுக்கு கீழ்ப்படியவில்லை. மக்களும் அரசாங்கத்தை மதியாதபடி காணப்பட்டார்கள். இதனால் அநேக சிறிய ராஜ்யங்கள் ஒவ்வொரு நகரத்திலும் தோன்றின. ஆகவே மேல் எகிப்திலே தேப்ஸ் மற்றும் கர்னாக் போன்ற நகர அரசுகளும், கீழ் எகிப்திலே அநேக நகரங்களின் கூட்டங்களும் காணப்பட்டன. இவ்வாறு பட்டணங்களுக்கு விரோதமாக பட்டணங்கள் காணப்பட்டன. அவர்களுக்குள்ளே பிரிவினையும் பகையும் காணப்பட்டது. 19 அதிகாரம் 3 வசனம். அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும், அவர்கள் ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னத்துக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். எகிப்திய நாகரிகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக ஆதியிலே விளங்கிற்று. உலகத்திலே வேறு எந்த நாகரிகத்திற்கும் இல்லாததொரு சிறப்பு இந்த நாகரிகத்திற்கு உண்டு. ஆனால் இது மாயைக்கும் அநேக தெய்வ வழிபாட்டிற்கும் உருவ வழிபாட்டிற்கும் அதனை அடுத்து ஆவிகளின் வழிபாட்டிற்கும் சென்றபோது அதன் சிறப்புகள் குறைய ஆரம்பித்துவிட்டன. மோசே அற்புதம் செய்தபோது அவர்களும் அதே போல அற்புதம் செய்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதை எதனால் செய்தார்கள்? சாத்தானுடைய வல்லமையால் செய்தார்கள். தேவனுடைய வல்லமையே வென்றது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அவர்கள் இந்த ஆவிகளின் உலகத்திற்குள் நுழைந்தார்கள், வணங்கினார்கள். எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும் என்று வசனம் சொல்கிறது. நேரம் வந்தபொழுது எகிப்து தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. ஏசாயா 19 அதிகாரம் 4 வசனம். நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்பிப்பேன், கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கடினமான அதிபதியும் கரூரமான ராஜாவும் அவர்களை ஆண்டதை வரலாற்றிலே காண முடியும். எகிப்து தேசத்திலே தொடர்ந்து போர்கள் நடைபெற்று அநேகர் உள்ளே நுழைந்தார்கள். இவர்களுடைய தாக்குதலினாலும் கொடூரமான ஆளுகையினாலும் எகிப்து வறுமை நிலையை அடைந்தது. ஏசாயா 19 அதிகாரம் 8 வசனத்தை பாருங்கள். மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள், நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள், தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள். எகிப்திலிருந்த ஒரு முக்கியமான தொழில் என்னவென்றால் மீன் பிடித்தல். நைல் நதியிலே மீன் அதிகமாக பிடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே இறைச்சியை விரும்பி கேட்டபோது எகிப்தில் உள்ள மீனையே தேடினார்கள்.
அது அவர்களுக்கு வனாந்திரத்திலே கிடைக்கவில்லை. தேவன் அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார். ஆனால் அவர்களுக்கு காடையின் உணவு மீது உண்மையில் விருப்பமில்லை. அவர்கள் உள்ளம் எகிப்தில் உள்ள மீனையே நாடியது. ஆனால் இன்றைய நாட்களில் எகிப்தில் மீனின் செழுமை இல்லாமல் போய்விட்டது. மீன்பிடிக்கும் தொழில் அங்கே காணப்படவில்லை. ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறிவிட்டது. தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளின்படி அவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள். ஏனென்றால் இந்நாட்களிலே அவர்களால் மீன் பிடிக்க முடியவில்லை. இப்பொழுது ஏசாயா 19 அதிகாரம் 9 வசனத்தை பார்ப்போம். மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். எகிப்தியர் நாரால் செய்கின்ற துணிமணிகளுக்கும் மெல்லிய சணலை பக்குவப்படுத்துவதிலும் மிகவும் கைதேர்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய இந்த துணிகள் பட்டு துணிகள் போல காணப்படும். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே போட்ட ஆசரிப்பு கூடாரத்திலே இந்த எகிப்திய துணிகளையே பயன்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அதை தங்கள் கைகளிலே எடுத்து வந்திருந்தார்கள். இங்கே வசனத்திலே பார்க்கிறது போல அவர்களுடைய நெய்கிற தொழில் அற்று போயிற்று. இன்றைய நாட்களிலேயும் இந்த தொழில் அங்கே நலிந்துதான் காணப்படுகிறது. தீர்க்க தரிசனம் இவ்விதமாகவே நிறைவேறுகிறது. ஏசாயா 19 அதிகாரம் 15 வசனம். எகிப்தில் தலையாகிலும் வாலாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது. இவ்விதமாக எகிப்திலே தொழிலற்று வாணிகம் இல்லாமல் காணப்படுவார்கள் என்று ஏசாயா விளக்குகிறார். அவர்கள் தேசத்திலே வறுமையும் தோல்வியும் தலை தூக்கும். பொய்யான சமயமும் தவறான பொருளாதாரமும் அந்தகார ஆவியின் வல்லமையும் இவ்வாறு தோல்வியை தழுவும் என்று ஏசாயா முன்னறிவிக்கிறார். இவ்வாறு நடக்கும்போது ஏசாயா கூறின தீர்க்க தரிசனம் முழுமையாக நிறைவேறும். 16 வசனம். அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளைப் போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள். அக்காலத்திலே என்ற இந்த வார்த்தை அல்லது இந்த வசனம் கடைசி காலத்திலே நிறைவேறும் என்பதை சொல்கிறது. அக்காலத்தில் எகிப்தியர் பெண்டுகளைப் போல நடுங்குவார்கள். மகா உபத்திரவத்தின் நாட்களுக்குள் எகிப்து நுழையும் பொழுது இந்த விதமான பயத்திற்குள் அவர்கள் கடந்து செல்வார்கள். வசனம் 17. சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்துக் கொண்ட ஆலோசனை நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருக்கும். தனக்குள் அதை நினைக்கிறவன் எவனும் திடுக்கிடுவான். எகிப்தில் உள்ள கட்டடங்கள், குறிப்பாக கெய்ரோவில் உள்ள மியூசியம் போன்றவை வெடிகுண்டினால் தாக்கப்படாதபடிக்கு பயந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதை பார்க்கும்போது இந்த வசனம் இந்நாளிலேயே நிறைவேறிவிட்டதா என்று உங்களுக்கு என்ன தோன்றும்? வசனம் 23 பாருங்கள். அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசீரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசீரியரோடும் கூட ஆராதனை செய்வார்கள். இந்த பெரும் பாதை இராணுவம் செல்வதற்காகவோ வேறெதும் விழாவிற்காகவோ உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்வதற்காக எருசலேம் செல்வதற்காக அவர்களுக்கு இந்த பெரும் பாதை உண்டாயிருக்கும். ஏசாயா 19 அதிகாரம் 24 வசனம். அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவிலே ஆசீர்வாதமாயிருக்கும். தேவனுடைய ராஜ்யத்திலே எகிப்தின் உயர்த்தப்பட்ட நிலையை குறித்து இங்கே சொல்லப்படுவதை கவனித்து பாருங்கள். ஏசாயா 19 அதிகாரம் 25 வசனம். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். அசட்டை பண்ணப்பட்ட எகிப்திற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறதாயிருக்கிறது. இப்பொழுது 20 அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் 3 ஆண்டுகள் படையெடுப்பை சந்திக்கும் என்பதை முக்கியமான கருத்தாக சொல்லப்படுகிறது. இங்கே 19 அதிகாரத்தின் இறுதியிலே எகிப்து 1000 வருட அரசாட்சியிலே சிறந்த ஆசீர்வாதங்களை பெறும் என்றும் கூறி எகிப்தினை குறித்த சிறந்த எதிர்காலத்தை சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் வெகு சீக்கிரத்திலே நிறைவேறும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொள்வீர்கள்.
ஏசாயா 20 அதிகாரம் 1 வாசிக்கிறேன். தர்தான் அசீரியா ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே. தர்தான் என்பவன் அசீரிய இராணுவத்தின் படைத்தளபதி. இந்த குறிப்பை நாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 18 அதிகாரம் 17 பார்க்கலாம். அஸ்தோத் என்பது வட இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு நகரமாகும். கவனியங்கள், 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் 3 சல்மனாசாரை தொடர்ந்து சர்ஹோன் என்பவன் அசீரிய ராஜாவானான். இந்த சர்ஹோன் என்ற பெயரை வேதத்தில் வேறு எங்கும் பார்க்க முடியாது. இவனை பற்றி இங்கே மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இவனை பற்றிய குறிப்புகள் எதுவும் உலக வரலாற்றிலேயும் காணப்படவில்லை. ஆதலால் இவன் வாழவே இல்லை என வரலாற்று ஆசிரியர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது அவனுடைய பெயரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அசீரிய மொழியிலே இவனுடைய பெயர் சாருஹின் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதை அறிஞர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவனை பற்றிய அநேக வரலாற்று குறிப்புகளையும் வரலாற்று ஆசிரியர்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள். 2 பாருங்கள். கர்த்தர் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். எகிப்தோடே கூட்டணி கூடாது என்பதற்கு இஸ்ரவேலின் நடமாடும் ஓமையாக ஏசாயா மாறி போகிறதை இங்கே வாசித்து பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியை இவ்விதமாய் செய்ய சொன்ன ஆண்டவர் இதன் மூலமாக இஸ்ரவேலை எச்சரிக்கிறார். இங்கே வஸ்திரமில்லாமல் என்று சொல்வது அவனுடைய ரெட்டை களைந்து போட்டுவிட்டு போன நிலைமையை சொல்லுகிறது. ரெட்டு உடுத்துவது புலம்புவதற்கு அடையாளமாக காணப்பட்டது. இவன் இந்த புலம்பலின் உடையை கழட்டி போட்டுவிட்டு போகும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா உள்ளாக அணியும் ஆடையை அணிந்திருந்தான். கிழக்கத்திய நாடுகளிலே வஸ்திரமில்லாது செல்லும் நிலை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் தேவன் அந்த நோக்கத்திலே இங்கே சொல்லவில்லை. ஏசாயா அவ்வாறு செல்லும் பொழுது எல்லாருடைய கவனமும் அவனுக்கு நேராக ஈர்க்கப்படும். இதன் மூலமாக அவர் தேவனுடைய செய்தியை தெளிவாக விரைவாக சொல்லிவிட முடியும். இதை பற்றி ஒரு வேத வல்லுநர் இவ்விதமாக கூறுகிறார். அந்நாட்களிலே காணப்பட்ட பொதுவான பழக்க வழக்கத்தை எதிர்த்து செயல்படவே ஏசாயா அவ்வாறு அனுப்பப்பட்டார். நீதியான ஒழுக்கத்திற்கு எதிராக அல்ல என்று சொல்கிறார். தொடர்ந்து ஏசாயா 20 அதிகாரம் 3 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல. ஏசாயா இஸ்ரவேல் தேசத்திற்குள் நடந்தே போக வேண்டும். எகிப்தும் எத்தியோப்பியாவிற்கும் நடக்கும் காரியத்தை அறிவிக்கும் வண்ணமாக அவன் அவ்வாறு செய்ய வேண்டும். இவ்வாறு நடப்பதின் மூலம் அவன் ஜனங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக ஆனான் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 4 பாருங்கள். அசீரிய ராஜா தான் சிறை பிடிக்கப் போகிற எகிப்தியரும் தான் குடி விலக்கப் போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். எகிப்தும் எத்தியோப்பியாவும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள இயலாத நிலையிலே காணப்படுவதனாலே அது இஸ்ரவேல் தேசத்திற்கு நம்பத்தகுந்த கூட்டாளியாக இருக்க முடியாது என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயாவின் வார்த்தையின்படியே சர்கோன் என்ற அசீரிய ராஜா எகிப்தின் மீதும் எத்தியோப்பியாவின் மீதும் படையெடுத்தான். ஏசாயா கூறின வெட்கமான காரியம் எகிப்தின் மீது நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஒருபொழுதும் பொய்யாக மாறாது. அவர் சொல்லுவது அப்படியே நடக்கும். அவரை நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியமும் அப்படியே நடக்கும். ஏசாயா 20 அதிகாரம் 5-6 பாருங்கள். அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தாங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி, இதோ அசீரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படி ஆனானே,
நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே சொல்லுவார்கள் என்றார். எகிப்தும் எத்தியோப்பியாவும் வீழ்ச்சியுறும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் கண்கள் திறக்கப்படுகின்றன. இவர்கள் நம்முடைய எதிராளிகளிடமிருந்து நம்மை தப்புவிப்பார்கள் என்று நினைத்தோம். ஆனால் இவர்களே விழுந்து போனார்களே, நம்மை தப்புவிப்பவர் யார் என்றார்கள். இதை கூறுவது யார்? தேவனுடைய ஜனங்கள். ஆம் அருமையானவர்களே, தேவனை அடைக்கலமாக கொள்ளாமல் மனிதர்களை அடைக்கலமாக கொள்ளுகிறவர்களின் நிலை இதுதான். மனிதர்கள் தங்களை ரட்சிப்பார்கள், தங்களை காப்பார்கள், தங்களுக்கு உதவுவார்கள் என்று எண்ணி சிலர் செல்லுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அப்படி அவர்கள் நம்பியிருந்தவர்களுக்கே உதவுவார் காப்பார் இல்லாத நிலையை பார்க்கும் பொழுது அநேகருக்கு அறிவு கண்கள் திறக்கின்றது. சங்கீதம் 146:3 பாருங்கள். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நாம் மனிதர்களை நம்புவது வீண். அவர்களால் நமக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. ஆகவே வேதம் நமக்கு தரும் ஆலோசனை என்ன தெரியுமா? சங்கீதம் 146:5 அதை பாருங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஆம், நாம் யாக்கோபின் தேவனை துணையாக கொள்வோமானால் பாக்கியவான்கள். அவரை தொழுது அவரை சேவித்து அவர் வழிகளில் நடந்து அவரை நம் துணையாக கொள்ள முடியும். அவ்வாறு நம்முடைய துணையாளர் மீது நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது நாம் ஏசாயா 20:5-6 பார்க்கிறது போல புலம்ப வேண்டியதிராது. அவர் பாக்கியமான வாழ்வை நம் ஒவ்வொருவருக்கும் தருவார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே எந்த காரியத்தை குறித்தாவது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்பி இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? சற்றே நின்று நிதானமாய் சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே மனிதர்களை நம்பியவர்கள் என்றும் வாழ்ந்ததில்லை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைப்போமா? நம்முடைய வாழ்க்கையின் எந்த காரியமாயிருந்தாலும் சரி, நமக்காக செயல்படக்கூடியவர் அவர் ஒருவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொன்னதை நினைவிலே கொண்டவர்களாக நாமும் நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை தேவைகளுக்கும் அவரை மட்டுமே நம்பி சார்ந்து கொள்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுக்கு உதவ முடியாத எந்த மனிதர்களையும் நாங்கள் நம்பி மோசம் போய்விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். தங்களை மோசம் போக்கியவர்களை நினைத்து மனவேதனையோடு ஆண்டவரே, இப்பொழுது முதல் நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் உம்மை நம்புகிறபடியினாலே அவர்கள் முகங்கள் வெட்கப்படாதபடி அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் வெற்றிகளையும் நீர் கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? இஸ்ரவேல் தேசம் பிறந்தது எகிப்து தேசத்தில்தான். இன்றைய உலக வரலாற்றில் எகிப்து முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. இன்றைய நவீன இஸ்ரவேல் தேசத்திற்கு எகிப்து ஒரு முள் போன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அசட்டை பண்ணப்பட்ட எகிப்திற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறதாக இருக்கிறது. எகிப்தோடு கூட்டணி கூடாது என்பதற்கு இஸ்ரவேலின் நடமாடும் உவமையாக ஏசாயா மாறிப்போனான். கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களும் அப்படியே நடக்கும். தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் மனிதர்கள் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களின் நிலை மிகவும் பரிதாபம். நன்றி நேயர்களே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதற்கு ஆயத்தமாக ஏசாயா 22-23 அதிகாரங்களை வாசித்து ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19.